எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சொல்ல போகிற தலைப்பு ஆபத்தான நெட்ரிகன். நெட்ரிகன் திறந்தால் என்னென்ன பின்விளைகள்லாம் ஏற்படும்ன்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு சொல்லி வச்சுக்கிற கதைகள் எல்லாமே பொய். புரியுதுங்களா? நெட்ரிகன் திறந்தால் எனக்கு அது கச்சிரும், இது கச்சிரும், லொட்டு கச்சிரும், லொசுக்கு கச்சிரும் அப்போல்லாம் இல்லை. நெட்ரிகன் திறந்தால் மன உளைச்சல் அதிகமாகும், பயம் வரும், நடுக்கம் வரும், மன குழப்பம் வரும், தடுமாற்றம் வரும். ஒருத்தர் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு சரியான பதில் சொல்ல தெரியாது. தலை ஒரு பிரம்மபூச்சா மாதிரி, மனம் ஒரு பிரம்மபூச்சா மாதிரி நின்றுடும், ஸ்டாப் ஆகிடும். நெற்றிகனில் அவ்வளோ பெரிய குழப்பம் இருக்குது. ஒரு நெற்றிகன் உண்மையிலே நெற்றிகன் விழிப்படைஞ்சவனுக்கு முதல் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது கூட பழகி கிழகி ஓரளவுக்கு ஸ்டேஜ் ஸ்டேபிளாக ஆகிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த இந்த சொல்லித்தர பேரில் நெற்றிகன் திறந்தா எனக்கு நெற்றிகன் தந்துச்சு 3 நாள் கிளாஸுக்கு போயிருப்பான். 4ஆம் நாள் நெட்ரிகன் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். சந்திரநாடி சூரியநாடி ரெண்டையும் கனெக்ஷன் கொடுத்துட்டேன், அந்த நெட்வொர்க்கில் அந்த வெளிச்சத்தில் நான் வாழ்ந்து நிற்கிறேன்னுவான். நான் வானத்தை எல்லாத்தையும் வர வச்சிருவேன்னுவான். ஏதோ மேஜிக்லாம் சொல்லுவானுங்க. நெட்ரிகன் என்பது உயிர் சமாச்சாரம். மூளைக்கு ஒரு கண் இருக்கு. இந்த மூளையை கண்ணை பார்த்தவர் தான் காக்கா புஜண்டர். அந்த மூளையோட கண்ணு எந்த அளவுக்கு போனால் உள்ளே போனாலும் மூளையோட கண்ணை உன்னால் பார்க்க முடியும்னா உன் காற்றை பூஜ்ஜியமாகணும். புரியுதுங்களா? அதுதான் காக்கைக்கு ஒற்றைக்கண் வழியாக தான் காக்கா பார்க்கும். அப்போது அந்த காக்காயோட தன்மையை நீ கடக்கணும். காக்கா என்ன கலரில் இருக்கு? அந்த கலர்லாம் உனக்குள்ளே தெரியும். ஃபஸ்ட்டு வெளிச்சம்லாம் தெரியும். வெளிச்சத்தெல்லாம் கடந்து போய் கடைசி ஸ்டேஜில் இருள் தெரியும். இருளை கடந்து போனால் தான் காக்கையோட வெளிச்சம் தெரியும், அந்த காக்கையோட தன்மை தெரியும். அதுக்கப்புறம் தான் ஒரு கண் இருக்குது, மூளைக்குன்னு ஒரு கண் இருக்குது. அந்த கண்ணு கிட்டத்தட்ட போனாலுமே நீ டெத் ஆகணும், இல்லை கோமா ஸ்டேஜ் போகணும், ரெண்டுத்துல எதனா நடக்கும். புரியுதா? இதெல்லாம் போயிட்டு வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் உயிர்ன்ற சமாச்சாரம் உன் முன்னாடி பிரகாசிக்கும். அது கூட நீ புரிஞ்சினாதான். நீ புரியாத வரைக்கும் அங்கேயே சுற்றி குழப்பிக்கினே இருப்ப. உனக்கு ஒன்றுமே புரியாது. உன் மனசே உனக்கு சொல்லி தரணும், அப்போதான் உனக்கு புரியும். இல்லைன்னா யாருன்னா பக்குவப்பட்டாலும் உனக்கு சொல்லி தரணும். இப்போ நான் சொல்கிற மாதிரி வீடியோ இதெல்லாம் அற்புதமானது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது உனக்கே புரியும். புரியுதா? அப்போது அந்த தன்மைக்கு போனவன் தான் நெட்ரிகன் திறந்தவன் அர்த்தம். அதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே சொரியுது, எனக்கு இங்கே நம்ச்சல் எடுக்குது, எனக்கு அங்கே நம்ச்சல் எடுக்குது, சொஞ்சி விட்டு நெத்திகன் பிறந்துச்சு, நான் நெட்ரிகனை பார்த்துட்டேன், இந்த கதைலாம் அங்கே வேலைக்கு ஆகாது, மாட்டிப்பேன். புரியுதுங்களா? உன்னையும் நீ ஏமாத்திக்கிற மாதிரி. நெட்ரிகன் என்பது உன் உயிரை தியாகம் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ நெட்ரிகன்னா பல குழப்பங்களை கடந்து தான் அந்த நெட்ரிகன் பயிற்சி உன்னால் அடைய முடியும். அது முன்னாடி பல பிரச்சனைகள் உடம்புல வரும். நோய் வரும், ஒவ்வாமை வரும், ஒருத்தரை பார்த்தா பிடிக்காது, ஒருத்தரை தொட்டா ஆவாது. இதெல்லாம் கடந்து நீ போகணும். 1000 கூடிய சூரிய பிரகாசம் இதெல்லாம் உள்ள இருக்குது. ஆனால் அதெல்லாம் எப்படி நீயா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா உனக்கு புரிய வைக்கிறது ஒரு ஆள் இருக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு நெட்ரிகன் திறப்பு என்ற பயிற்சி. ஒரு வாரம் 2 நாள் 3 நாள் 4 நாள் கிளாஸுக்கு போயிட்டு என் நெட்ரிகன் ஓப்பன் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு அது தெரிஞ்சிச்சு, நான் இந்த கதையை சொல்கிறேன், நான் அந்த கதையை சொல்கிறேன், புக்கில் இருக்கிற கதையெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு மக்களை குழப்பி அவங்கள ஏதோ அவனுக்கு இயல்பாகவே ஒன்று தெரிஞ்சிருக்கும், அதை கூட அவன் தெரிஞ்சிக்க மாட்டான். அதையும் இவன் சொல்கிறத பேச்சு கேட்டுன்னு அதையும் மறந்து இவன் பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். யோகா கற்றுக் கொடுக்க மட்டும்தான் ஒருத்தரோட வேலை. மீதியெல்லாம் நீயே தான் போராடி நீயே தான் தெரிஞ்சுக்கணும். இதில் எந்த குருவும் உன்னை காப்பாற்ற மாட்டார். ஆனால் குருவோட பிளெஸிங் இருந்தால் போதும். அந்த சுவாசத்தோட எண்ண அலைகள் ஓரளவுக்கு உதவி செய்யும். 100% கேட்டால் இல்லை, 50% அவர், 50% நீ. புரியுதுங்களா? அப்போது நெட்ரிகன் பயிற்சி ஒரு சாதாரண விஷயமா அது நடக்காது. பல இன்னங்களை கடந்து தான், பல போராட்டங்களை கடந்து தான் தன் உயிரை பார்த்தவனுக்கு தான் அந்த நெட்ரிகன் என்ற ஒரு தன்மை பிறக்கும். புரியுதுங்களா? போட்டு மனசை போட்டு குழப்பிங்கன்னு நான் யோகத்தில் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கேன்னு நினச்சிக்கின்னு உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.